நேயர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூலிலிருந்து நாம் வேதத்தை கற்று வருகிறோம். மார்க்கு சுவிசேஷத்தின் 1ஆம் அதிகாரத்தை கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம். உங்களுடைய வேதாமத்திலே 47ஆம் பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு மார்க்கு எழுதின சுவிசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை வேதாமத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது வேதத்தை வாசிக்கும் நேரத்தில் எப்படி வசனங்களை வார்த்தைகளை கவனிப்பது என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சிஸ்டர், போன நிகழ்ச்சியில் நம்ம 1ஆம் அதிகாரத்தை சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதில் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குது? அந்த ஏபிசிடின்னு படித்தோடனே அந்த ஏபிசிடி அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? ஆமாம் பாஸ்டர். யோவான் ஸ்நானகன் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து முன் அறிவித்தபடினால அந்த அனௌன்ஸ்மெண்ட் அதை குறித்து பார்த்தோம். அடுத்து ஞானஸ்நானம், அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது மட்டும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுத்ததுனால பேப்டிசம் அதை பார்த்தோம். அடுத்து ஆண்டவருடைய அழைப்பு, சி ஃபார் காலிங், மனம் திரும்ப அழைத்தார். அது மாத்திரமல்ல, பின்பற்றுவதற்காக நம்மை அழைத்தார், அதை குறித்து பார்த்தோம். அடுத்தது டெலிவரன்ஸ், ஆண்டவர் செய்த அந்த விடுதலையின் ஊழியத்தை குறித்து பார்க்க நமக்கு தேவன் கிருபை செய்தார். அடுத்தது அதிகாலை ஜெபத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த நாளில் ஆண்டவரே இவ்வளவு அதிகாரத்தோட ஊழியம் செய்தாலும் அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நம்ம கவனித்தோம், ஒரு வார்த்தை ஒரு தடவைக்கு மேலே வந்து அந்த வார்த்தையை அதிகமாக நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்கலாம், வனாந்திரன்ற வார்த்தை 4வது வசனத்தில் வருது. முதல்ல வனாந்திரம், அதுக்கப்புறம் எந்த வசனத்தில் வருது? 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் 12, 13 வருது. அதுக்கு முன்னாடி இங்கே வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் 3, 4, 12, 13. அதுக்கப்புறம் அந்த ஞானஸ்நானம்ன்ற வார்த்தை அது பார்த்தோம். ஞானஸ்நானன்ற வார்த்தை எத்தனை முறை வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். 3 பத்திகள் வாசிக்க கேட்டோம். இப்பொழுது 21ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை நம்ம வாசிக்க கேட்குறோம். நேயர்களே, 48ஆம் பக்கம் திருப்பிட்டீங்களா? 1ஆம் அதிகாரத்தில் அதில் நம்ம கவனமாக பாருங்கள். வாசிக்கும் போது நீங்களும் வாய் விட்டு சத்தமாக வாசிக்கலாம். வேதத்தை வாசிக்கும்போது வாய் விட்டு வாசித்தோம்னா நல்ல மனசில் அது பதியும். நம்ம வாசிக்க கேட்போம். பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நஸ்ரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. நம்ம ஃபார் ஏர்லி மார்னிங் ப்ரேயர் அப்படின்னு பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா எஃப்னு எழுதிக்கலாம். 28ஆம் வசனத்தில் எஃப்னா பிரசித்தமாயிற்று, அதாவது ஃபேமஸ். ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற எல்லாருக்கும் அவங்க கீர்த்தி அதிகமானுன்ற ஒரு விருப்பம் இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆவிக்குரிய பாடம், நாம் பிரசித்தமாகாமையே எப்படி ஆண்டவரை பிரசித்தப்படுத்துறது. இதுதான் ஒரு ஆவிக்குரிய பாடம். இயேசு கிறிஸ்து பிரசித்தமானார், எல்லாரும் அவரை பற்றி அறிஞ்சாங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எப்படியாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப ஃபேமஸ் ஆகணும். நம்ம ஃபேமஸ் ஆகாட்டியும் நம்ம வாழ்க்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்து அதிகமான மக்களுடைய உள்ளத்தை கவரணும் அப்படின்றதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். இப்போ ABCDEF நேரில் அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். அந்த ஆங்கில வார்த்தையும் காட்டுறாங்க, அந்த தமிழ் வார்த்தையிலையும் காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பாருங்கள். நீங்கள் நோட்ஸ் கூட எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்.
இந்த அதிகாரத்தை நீங்கள் ரீகால் பண்ணுவதற்கு அடிக்கடி நம்ம இந்த நிகழ்ச்சியில் கவனிக்கிறோம், திருப்பி திருப்பி யோசித்து பார்க்குறோம். இது தியானத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக நாம் படித்ததை பார்த்ததை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த ஃபேமஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த பகுதியில் நம்ம 22ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை, அது என்ன வார்த்தைன்னு சிஸ்டர் நீங்கள் கவனித்து சொல்கிறீங்களா? ஒரு வார்த்தை உங்களுக்கு சூஸ் பண்ண சொன்னால் எந்த வார்த்தை சூஸ் பண்ணீங்க? அவர் போதகம் பண்ணினார். போதகம் பண்ணினார். போதித்தபடி. நீங்கள் ஏன் அந்த வார்த்தையை தெரிந்து கொண்டீங்கன்னா, அந்த வார்த்தை 3 முறை வருது. போதியாமல், போதித்தபடியினால், போதகத்தை குறித்து. இப்போ 1:22 போதனை அப்படிங்க வச்சுக்கலாம். 1:28 கீர்த்தி அல்லது பிரசித்தம்னு வச்சுக்கலாம். ஒரு வசனத்தையும் எப்படி நம்ம மனசுக்குள்ளே வைக்கிறது? நான் யோசித்த இந்த முறை படிக்கும்போது இந்த வசனத்தில் இன்னொரு வார்த்தை முக்கியமாக இருக்குது. நீங்கள் அதை இன்னொரு வேலை பார்க்குறீங்களா? போதனை சரிதான், எப்படி போதித்தாரு? அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு. அது ஒரு முக்கியமான வார்த்தை, அதிகாரம். பொதுவாக என்ன அதிகாரம் பண்ற அப்படின்னு கேட்போம். ஆனால் இவருடைய அதிகாரம் வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய அதிகாரம் இருந்தது. இந்த அதிகாரன்ற வார்த்தை 27ஆம் வசனத்தில் இருக்கான்னு பாருங்க. இவர் அதிகாரத்தோட அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரே வார்த்தை எப்படி ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்குது. கவர்ச்சிகரம்னா நம்முடைய மனதை தொடுது. அதே வார்த்தை இன்னொரு இடம் வருதா அப்படின்னு பார்த்தோம். இதுதான் இந்த பயிற்சி. 2 வசனத்துலேயும் ஒரே வார்த்தை தான் வருது. ஆனால் நல்லா கவனிச்சா 22ல் எதுக்கு அந்த அதிகாரம் இருந்தது? போதிக்கிறதுக்கு. 27 எதுக்கு அதிகாரம் இருந்தது? அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறதுக்கு. இப்படிதான் நம்ம பார்க்குறோம். 31ஆம் வசனத்தில் அதிகாரம்ன்ற வார்த்தை இல்லை. ஆனால் எதுக்கு மேலே அவருக்கு அதிகாரம் இருந்தது? வியாதியின் மேல அதிகாரம். திருப்பி பாருங்க, 34ஆம் வசனத்தில் பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. இந்த பகுதியில் மார்க் 1 இந்த பகுதியில் முக்கியமாக ஒரு வார்த்தை நம்ம ஞாபகம் வைக்கலாம்னா என்ன வார்த்தை? அதிகாரம். முதல்ல அறிவிப்பு அப்படின்னு பார்த்தோம், அப்புறம் ஆயத்தம்னு பார்த்தோம், அப்புறம் அழைப்புன்னு பார்த்தோம், அதிகாரம். நேயர்கள்ட்ட நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த 4 வார்த்தைகளையும். முதலாவது அறிவிப்பு, 2வது ஆயத்தம், அழைப்பு, இப்பொழுது நம்ம பார்த்தது அதிகாரம். இந்த 4 வார்த்தைகளையும் மனதுக்குள்ள சேமித்து வைக்கிற மாதிரி மனசுக்குள்ள நல்லா வச்சுட்டு திருப்பி நம்ம யோசிச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் ஸ்நானன் அறிவித்தார். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஊழியத்துக்காக ஆயத்தம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து 2 விதமான அழைப்புகளை கொடுத்தார். மனம் திரும்ப அழைப்பு கொடுத்தார், அவரை பின்பற்ற அழைப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் இருந்தது. எதுக்கு மேலாம் இருந்தது? பிசாசு மேலே, வியாதியின் மேலே, போதனையில் அதிகாரம் இருந்தது. போதனையில் அது மனதை சந்தோஷப்படுத்துறதா மட்டும் இல்லை, அவருடைய போதனையில் ஒரு தெய்வீக அதிகாரம் இருந்தது. நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்கலாம், மார்க் சுவிசேஷத்தில் இன்னொரு அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துக்கு எதற்கு மேலே அதிகாரம் இருந்ததுன்னு வருது? இயற்கையின் மேல். இயற்கையின் மேல். இப்போ இந்த 4 வார்த்தைகளை மனசுக்குள்ளே வச்சுக்கலாம். எதுக்குன்னா இதை ஆண்டவரை துதிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். எப்படின்னா, ஆண்டவராக இயேசுவே இயற்கையின் மேல் அதிகாரம் உடையவரே, வியாதியின் மேல் அதிகாரம் உடையவரே, பிசாசுகள் மீது அதிகாரம் உடையவரே, போதனைக்கு அதிகாரம் உடையவரே, உம்மை துதிக்கிறோம். நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை பற்றிய வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை துதிக்கலாம். இப்படி தான் நிறையா பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்லையும் பாடலாம், இப்படியும் தியானம் பண்ணி துதிக்கலாம். இந்த இதில் பாருங்கள், 29 உடனே அவர்கள் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. இது ஒரு பெரிய பத்தியில் இது ஒரு பகுதி. அடுத்த பகுதியில் 36 39 வரை வாசிங்க. சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், ஆதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். இப்போ இந்த நீண்ட பத்தியில் அதிகாரம்ன்ற வார்த்தையை நம்ம நினைவில் வைத்து கொண்டோம்னா அது போதுமானது. 26ஆம் வசனத்தை நேரிலே பாருங்க. உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கடித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. சிஸ்டர், மீண்டும் அவங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்கிறது நேயருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த வசனத்தில் எந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியுது, ரொம்ப சிறப்பாக தெரியுது? ஒரு வார்த்தை மட்டும் கோடு போடுங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் கோடு போட விரும்புகிறீங்க? உடனே. சரி, நீங்கள் சொன்ன நான் எதிர்பார்த்தது வேற, ஆனால் அது தப்பு இல்லை. உடனே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வார்த்தை சிறப்பாக நமக்கு தெரியலாம். உடனேன்ற வார்த்தை சொன்னது சரிதான். அடுத்த நான் நினைத்த கருத்து கிடைக்குதான்னு பார்ப்போம். உடனேன்ற வார்த்தை வேற எங்கேயாவது வருதா பாருங்க. 29வது வசனத்துல உடனே அவர்கள் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அடுத்து 30வது வசனத்துல உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். நேரில் நீங்க கூட அந்த பாருங்க, ஸ்கிரீன்ல அந்த பைபிள் டெக்ஸ்ட் காமிக்கிறாங்க. அந்த உடனேன்ற வார்த்தையை பார்த்துட்டே வாங்க. வேற 31வது வசனத்துல உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. 18 பாருங்க. 18 உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். 12 பாருங்க. உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் 11 இடத்துல வருது. 11 இடத்துல உடனேன்ற வார்த்தை வருது. இப்போ அதை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். உடனேனா இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்? இம்மீடியட்லின்றோம். சொன்ன உடனே செய்ய வேண்டியதானே அப்படிலாம் கேட்கும். இப்போ உடனேனா சில பைபிள் டிரான்ஸ்லேஷனில் ஸ்ட்ரெயிட் அவே அப்படின்ட்டு, ஸ்ட்ரெயிட் அவேனா உடனே செஞ்சிரு. இந்த ஒரு சுவிசேஷத்தில் தான் உடனேன்ற வார்த்தை சுமார் 40 தடவை வருது. 40 முறை வருது. அதில் முதல் அதிகாரத்தில் 11 முறை வருது. அப்போ சுமார் எவ்வளோ பர்சன்டேஜ்? 25%. 4ல் ஒரு தடவை, அதுக்கு மேலேயே. இதில் தான் என்ன கருத்து நமக்கு கிடைக்குதுன்னா, மார்க்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதும்போது அவரை ஒரு பணியாளனாக சித்தரித்து எழுதுகிறார். மத்தேயு அவரை ராஜாவாக சித்தரித்து எழுதுகிறார். அதனால தான் அந்த சுவிசேஷத்தை யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே. ஆனால் மார்க்கில் அந்த இதெல்லாம் இல்லை. மார்க் இயேசு கிறிஸ்துவை பணியாளனாக, அதாவது ஊழியக்காரனாக சித்தரித்து எழுதுகிறார். அதனால தான் இப்போ ஒரு பணியாளன் இருக்கார் ஒரு இடத்துல, நம்ம வேலை சொல்லிக்கிட்டே இருக்கோம், சொல்கிறேன் உடனே என்ன பண்ணுறாங்க? ஆமாம். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம், நேரில் நீங்கள் கூட எங்கேயாவது கேட்டிருக்கலாம், நீங்கள் கேள்விப்பட்டலன்னா இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த 4 சுவிசேஷங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டால், தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கும்போது ஆச்சரியமாக அதெல்லாம் கொடுத்துருக்காரு. மத்தேயு ஒரு யூதர். அவர் பிரதானமாக யூத மக்களுக்கு எழுதினார். அதனால தான் பழைய ஏற்பாட்டு ரெஃபரன்சஸ், மேற்கோள்கள் அதிகமாக அங்கே இருக்கும். ராஜாவை அவங்க எதிர்பார்த்தாங்க. ராஜாவுக்கு என்ன சொல்கிறாங்க? சுவிசேஷத்தில் ஒரு பேர் சொல்கிறாங்க, மேசியான்றாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அந்த ராஜான்ற அந்த கண்ணோட்டத்தில் மத்தேயு எழுதியிருக்கார். மார்க் ரோமர்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் எழுதியிருக்கார். இப்போ நம்ம ஒரு பட்டணத்தில் 3-4 பெரிய மொழிகளை பேசக்கூடிய மக்கள் இருக்கிற மாதிரி, அந்த காலத்தில் பாலஸ்தீனம் அழைக்கப்பட்டது, இப்போது இஸ்ரேல் நாடு. 2000 ஆண்டுக்கு முன்னால் 3 வெவ்வேறு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. ஒன்று யூதர்கள், இன்னொன்று ரோமர்கள், அவங்க தான் ஆட்சியில் இருந்தவங்க. 3வது கிரேக்கர்கள். பைபிளில் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது கிரேக்க மொழி. இப்போ இந்த 3 பேரையும் தேவன்
வைத்து அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் இயேசு அறிவிக்கப்படுறாரு, அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கு. இந்த ரோமர்கள் எப்போதும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, ரொம்ப பிஸியாக சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பர்த் டீட்டெயில் ஏதாவது இந்த மாதிரி சொன்னால் அவங்க படிக்க மாட்டாங்க. உடனே யார் நம்மளை மாதிரி எவ்வளோ வேகமாக வேலை செய்யுது யார், அதனால தான் இந்த உடனே வார்த்தை. இந்த விளக்கம் எப்படி உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் புதுசாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். யார் பைபிள் படிக்கும் போதும் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறார். இங்கே உடனேன்ற வார்த்தையினுடைய முக்கியத்துவம் அதுதான். அந்த வசனத்துக்கு திருப்பி வருவோம். எந்த வசனம்னா 26ஆம் வசனம். இப்போ செகண்ட் சான்ஸ் பார்ப்போம். இப்போ நான் வாசிக்கிறேன், நீங்கள் திருப்பி பாருங்கள், வேறு ஏதாவது வார்த்தை உங்களுக்கு தெரியுதான்னு. உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. மிகுந்த சத்தமிட்டதா? அப்படியா? நான் யோசித்தேன் போய்விட்டதுங்க. ஏன் அப்படி யோசிச்சேன்னா, போய்விட்டது ரொம்ப முக்கியம். அலைக்கழிச்சிட்டு இருந்துட்டு சத்தம் போட்டுட்டு வந்துட்டு போலன்னா இருக்கு. இப்படிதான் கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம பைபிள் படிச்ச மாதிரி நீங்க யாருக்காவது உட்கார வச்சு சொல்லி கொடுங்க, அவங்கள படிக்க வச்சு பார்க்க வச்சு அவங்களுக்கு விளக்கம் சொல்லி அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யலாம். இதை நம்ம பார்க்குறோம். போய்விட்டது, அவனை விட்டு போய்விட்டது. இப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு வார்த்தை பார்க்குறோம். அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. இந்த போய்விட்டதுன்ற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு 31ஆம் வசனத்தில். அதை பாருங்க. உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. இப்போ எப்படி அதே மாதிரி ஏன்னா வேற வார்த்தை நீங்க பார்த்துட்டீங்க. இதுக்கு பேரு பிரியமானவர்களே, இதுக்கு ஆப்சர்வேஷன் ஸ்கில், அதாவது கவனமா பார்க்குறோம். கோரிலேஷன் ஸ்கில், அதாவது ஒன்னோட ஒன்றை பொருத்தி பார்க்குறோம். போய்விட்டது இங்கே என்ன எழுதியிருக்கு? நீங்கிற்று. ரெண்டுலையும் விட்டு நீங்கிற்று அப்படின்னு இருக்கு. இதை மாதிரி 40ஆம் வசனத்துக்கு மேலே ஏதாவது இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கான்னு பார்க்குறீங்களா? நேரில் நீங்கள் கூட அந்த பைபிள் பேஜில் பாருங்கள். 40ஆம் வசனத்துக்கு மேலே, அதான் மேலேன்னா 40, 41, 42. குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமா அவனை விட்டு நீங்கிற்று. இப்போ 3 இடத்துல இதே ஐடியாஸ் இருக்கிறத பார்க்கணும். முதல்ல அசுத்தாவி போய்விட்டது, ஜுரம் அவனை விட்டு நீங்கிற்று, குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. நம்ம தியானம் பண்ணோம்னா நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்கும். அதுக்கு பேர் தான் இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. நல்லா இருக்கு. அதான் போட்டிருக்கு பாருங்க 27 என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இப்போ நமக்கு இந்த வேதத்தை படிக்கிறதே ஆச்சரியமா இருக்கு. அப்போ அசுத்தாவி போயிடுச்சு, ஜுரம் போயிடுச்சு, குஷ்டரோகம் போயிடுச்சு. அசுத்தாவி பார்த்தோம்னா அது ஆவியை பாதிக்கக்கூடியது, ஜுரம் சரீரத்தை பாதிக்கக்கூடியது, பாவம் ஆத்மாவை பாதிக்குது. அதுக்கு ஒரு அடையாளமாக தான் குஷ்டரோகம் சொல்லப்படுது. அவன் சுத்தமானான் அப்படின்ற வார்த்தை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த பைபிளில் இப்படி இந்த ஒரு அதிகாரத்தில் இவ்வளோ காரியத்தை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி படித்த பாடத்தில் முதல்ல வந்து நம்ம பார்த்தோம்னா 6 பத்திகள் இருக்குது. 6 பத்திகள் 1லேருந்து 8, 9லேருந்து 13, 14லேருந்து 20, 21லேருந்து 28, 29லேருந்து 39, 40லேருந்து 45. அந்த வார்த்தைகள் அதுக்கு அதோட நேரடியாக சொல்ல முடியாட்டு 6 வார்த்தைகளை நம்ம படித்தோம். அந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்குறீங்க, நேரிலே திருப்பி கேளுங்க. அறிவிப்பு, ஆயத்தம், அழைப்பு, அதிகாரம், அதிகாலை ஜெபம், அற்புதங்கள். இந்த அதிகாரத்தில் இவ்வளோ காரியங்கள் இருக்குது. ரொம்ப படிக்கும்போது ரொம்ப நல்லா நம்ம கருத்து வந்து தெளிவடையுது, நம்முடைய எண்ணம் தெளிவடையுது, வேதத்தின் மேலே இன்னும் அதிகமாக நமக்கு பிரியம் உண்டாது. அடுத்து நம்ம கவனிக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 39 வரை வாசித்திருக்கோம். 40ஆம் வசனத்துலேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். நேயர்களே நீங்களும் மீண்டுமா கவனிங்க. 40ஆம் வசனத்தை நம்ம வாய் விட்டு வாசிப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆகினும்
நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினார். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்திரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். இந்த அதிகாரம் முழுவதையும் முதல் வசனத்திலேருந்து தொடங்கி 45வது வசனம் வரை இப்போ வாசித்தோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஏறக்குறைய 6 நிமிடங்கள் தான், 6 இல்லைன்னா 7 நிமிடங்களுக்குள்ள நல்லா கருத்தாக வாய் விட்டு இந்த அதிகாரத்தை வாசித்தேன். நான் அடிக்கடி என்ன யோசிப்பேன்னா, அப்படி 7 நிமிடங்கள் ஒருவர், நானோ இன்னொரு விசுவாசியோ, நல்லா 7 நிமிடங்கள் நல்ல கவனமாக வாசித்தா அந்த 6 நிமிடங்களும் அல்லது 7 நிமிடங்களும் நம்ம பாவம் செய்ய வாய்ப்பு கிடையாது. அப்புறம் வேத வசனத்தோட தொடர்புக்குள்ளே வரனால, அதோட கான்டாக்டில் வர்றதுனால அந்த வசனம் நமக்குள்ள பரிசுத்தமான கிருபையை உருவாக்குகிறது. நிறையா காரியங்களை ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுப்பதற்கு நம்முடைய உள்ளத்தையும் மனதையும் ஆயத்தப்படுத்துது. இந்த அதிகாரத்தில் நீங்கள் இப்போ படித்தது ஏதாவது புதுசாக உங்களுக்கு தெரிஞ்சதா? குஷ்டரோகியினுடைய சுகமாகுதல் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு, எச்சரிக்கிறாரு, அதை ஒருவரும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் அதை புறப்பட்டு போய் எல்லாருக்கும் அதை பிரசித்தம் பண்ணினான்னு சொல்லி. ஆமாம், அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறான். ஆனால் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறான். அந்த சந்தோஷம் அதில் எப்படி சொல்கிறான்னு ஒரு வார்த்தை பாருங்கள். 44ஆம் வசனம், கண்டிப்பாய் சொல்லி. ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் கூட சில காரியங்களை அவன் குஷ்டரோகிட்ட ஆண்டவர் நேரடியாக சொன்னார். நம்ம உள்ளத்தில் தான் பேசுவார், சாஃப்டாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக. இதை செய்யாத அப்படி சில சமயம் ஆண்டவர் சொல்கிறத நம்ம கவனிக்கலாம். இங்கே அவன் செய்தது சரியாக தவறான்றத விட அவனுக்கு அவ்வளோ நன்றி இப்போ இருக்கிறது. எப்படியாவது மற்றவங்களும் ஆண்டவர் இதை சொல்லக்கூடாதுன்றதுக்கு ரீசன் என்ன பாஸ்டர்? அநேகமாக அந்த சமயத்தில் அவர் பாப்புலராக விரும்பல. ஆனா நிறைய இடத்துல கூட அவங்க ராஜாவாக்கிடுவாங்கன்ற அந்த எண்ணத்தை மனசு அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. இது நீங்க சொன்னது ஒரு நல்ல பாடம். நம்ம அனுதின வாழ்க்கையில சில சமயத்துல நம்ம நல்ல ஒரு சென்ட்ரல் ஸ்டேஜ் போற மாதிரி இருக்கும். சில சமயத்துல நம்ம மெதுவா அமைதியா ஒதுங்கிறது நல்லது. பல காரணங்கள்னால, ஆழமான காரணங்கள்னால அந்த மாதிரி இந்த சூழ்நிலையும் நம்முடைய சுயம் வெளிப்படக்கூடாது. ஆண்டுடைய நாம அதான் இருக்கணும். அதான் நம்ம பார்த்தோம் அந்த ஃபேம். EF பார்த்தோம். G கலிலேயா 5 இடங்கள்ல. ஆமாம், கலிலேயான்ற மேப் காட்டுறாங்க பாருங்க. இந்த கடல் இருக்கு, அந்த கடலுடைய அதாவது மேற்கு பக்கம் தெற்கு பக்கம், அதுதான் கலிலேயான்னு சொல்றது. அந்த கலிலேயாவில் தான் கப்பர்நகும், பெத்சாயிதா இந்த மாதிரி பட்டணங்கள்லாம் இருந்தது. இயேசு வளர்ந்த ஊர் என்னன்னு ஞாபகம் அவங்களுக்கு? நாசரேத்து அங்கே தான் இருந்தது. இந்த மாதிரி கலிலேயா ரீஜன் அந்த பகுதியில் தான் ஆண்டோடைய ஊழியம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்படி ஊழியம் ஆரம்பமும் அங்கே தான் இருந்தது. இதுதான் மார்க் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. மார்க் 1ஆம் அதிகாரத்தில் இந்த நீங்கிட்டு போயிட்டு அதை நம்ம படித்தோம். ஆண்டவராக இயேசுவுக்கு எதன் மேலெல்லாம் அதிகாரம் இருந்தது. இப்போ இந்த நோட்ஸை பிரியமானவர்களே, நேயர்களே, நீங்கள் பாருங்கள். இந்த நோட்ஸ் கொஞ்சம் நேரம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் உட்காந்து எழுதிக்கிட்டா நல்லது. ஏன்னா பைபிள் ரொம்ப சீரியஸாக படிக்கணும். பரீட்சைக்காக இல்லை, பரிசு வாங்க இல்லை, பரிசுத்தத்துக்காக படிக்கணும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம்,
உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதம் அடையா நடந்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதம் அடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார் சத்திய வேதம். உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும் சத்திய வேதம். பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். 3 வார்த்தை சொன்னேன் சிஸ்டர், கவனிச்சிங்களா? பரீட்சைக்காக இல்லை, பரிசுவாங்க இல்லை, எதுக்காக? பரிசுத்துக்காக. ஆனால் பரீட்சையும் பரிசும் நம்மளை உற்சாகப்படுத்துது. பல வேத விடை போட்டிகள் இருக்குது. ஆனால் அதை விட அதிகமாக அவனுடைய வசனத்தை நேசிக்கிறதுனால நம்ம படிக்கணும். பரிசுத்தத்துக்காக தான் தேவனுடைய வார்த்தை பிரதானமாக கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் வேதாகமத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளவும் உங்களுக்காகவே ஏராளமான புத்தகங்களும் கேசட் மற்றும் ஆடியோ வீடியோ சிடிகளும் எங்களிடம் உள்ளன. இவைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவைகளின் விவரங்களையும் பட்டியலையும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: டாக்டர் செல்வின் டி எபினேசர், பின்தொடர் பணி, தபால் பை எண் 1, காந்தி நகர் கிழக்கு, ஒட்டஞ்சத்திரம் 624619. தொலைபேசி இலக்கம் 890309
11350. God bless you.